51 ரூபாய். 51 ரூபாய் போட்டு கடி குத்தன்றாரு. அருகாமையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி குப்பம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்கு மரியாதை முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே. இந்த 51 ரூபாயை வைத்துக் கொண்டு சிறப்பாக கொடுத்து விட்டுதான் போக வேண்டும் என்று எங்கள் தலைப்பொழிவின் சார்பாக எந்த ஒரு போனாலும் வந்து அடுத்த வாரம் கல்வாசி வந்துருந்தா சரி 1050 ரூபாய் எடுத்தாங்க. எங்கெங்கயோ அழகா ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்களே கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். கரண்ட் ஆபீஸ் ஒருத்தர் கேட்டு நெறி வந்து அவர் தான் கேட்டாரு. 1000 ரூபாய் எங்கிருந்து வரீங்க? ஒசாமா பிள்ளை அமெரிக்கா டோராபுரா மடல இருந்து வருகிறேன். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். 1050 உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா நீங்க வாழ போற விட சிறப்பா இருக்கும். வாழ போற இடம் அதான் வாயை போற இடம். வாழ போற இடம் வாயை போற அழகா பேசுறீங்க. 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். அப்படியா? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. இவ்வளவு அழகா பேசுறீங்க மேடம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது தெரியுமா? எங்க இது கரண்ட் ஆபீஸ்?
இதுதாங்க. ஓ மை காட். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்லை உள்ளத்தானா? ஐயோ கரண்ட் உள்ளத்தானா? கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டாது. சோப்பல்லே இருக்கும். ஓப்பன்லேவா? ஈ முட்டாதா? சோப்பல் போட்டு தொடைக்கும். சோப்பாயா? மிஷின் கட்டி போவாது. டெட்டரே போடுறீங்க. போடுவீங்க. ஆமா. உங்க மிஷின் எந்த 1000 ஒன்னாலும் போடுவீங்க. 1050 வருஷம். என்ன சொல்றீங்க? மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தான். அதுல என்ன சந்தேகம்? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம். நான் போய் கீழே நிக்கிறேன். நோ. ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்கதான். கஸ்டமரா? ஆமாய்யா. கரண்ட் ஆபீஸ்ல ஏன்டா கஸ்டமர்? ஐயோ எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. 1050 வருஷம். போட்டுங்க போட்டுங்க. உட்காரியா? எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறீங்களா? மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலை போடுவா பிடிப்பீங்க? காலை மட்டும்தான் பிடிப்பீங்களா? கையை கூட சேர்த்து பிடிப்பேன். இதெல்லாம் பிடிப்பீங்க? ஆமா ஆமா. இருந்தாலும் நீங்க வெகு தொலைந்து வந்திருக்கீங்க. உண்மைதான். பால், பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை. நீங்க மிரண்டா. மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலயே மிரண்டு போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுவா கொடுக்குறாங்க. ஐயோ 1050 வருஷம். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இது கரண்ட் ஆபீஸ் தான். ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மடமடன கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படியே ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். இதுவாங்க சந்தேகம். இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் ஏமாறி வருவாங்க. கம்ப தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ் அப்படி வேணா கம்பை ஏறா கூட உள்ள லெகின்ஸ் பண்ணி போட்டுட்டு மடமட 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 மடமடன்னு மேலே ஏறுறீங்க. மேல ஏறின பிறகு பேண்ட் டமான கீழே போச்சு. சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். 1050. நான் உள்ள போனதுக்கு தான் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன? நீங்க போடலன்னா எனக்கு என்ன? அப்படியா? 1050 வருஷம். கரண்ட் ஆபீஸ்ல சாப்பாடு கொடுவா போடுறாங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை. ஏ ஆயுத பூஜையா? சாமான் கை வச்சீங்களா? மோட்டர் அடிச்சுட்டீங்களா? ஆச்சுங்களே. மாங்கொத்து சொருவி இப்பதான் சொல்லுங்க பூஜா. சந்தனம் இது பொட்டு வச்சுட்டியா? பூஜை போட்டீங்க? இதுக்கப்புறம் தான் போடணும். நான் 1 மணி ஆட்டேன். பூஜை பண்றவங்க மணி ஆட்ட தெரியாதா? ஐயோ என்ன மணி ஒடிச்சுடுங்க போடுது. அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்களே. 1050 வருஷம். டென்ஷன் ஆகிற மாதிரி ஆயுத பூஜைன்றீங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது அக்காலம்மா தாயே நான் கொண்டாடி 1050 ரூபாய் கொடுத்து அமிச்சேன். சீக்கிரமா கரண்ட் பில்லு கட்டிட்டு வாடா பாடுன்னு கேட்டேன். சின்ன மேலேயே வேற பொறப்பு கட்ட போட்டு வச்சுக்கிறேன். இங்க வேற ஆயுத பூஜைன்றாங்க. எப்போ கவுண்டர் ஓப்பன் ஆகும்? எப்போ பில்லு வரும்? சொம்பு ரொம்ப அடி வைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி புது சொம்பா தாங்க சேர்த்தேன். இது உதவாங்கன பழைய சொம்பா போச்சு. சொம்பு உள்ள ஏதோ மோரா கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. 1050 வருஷம். ஐயோ ஐயோ
மேடம் எனக்கு என்னன்னு தெரியல சிக்கல் வாங்கி மாட்டேங்கிறாங்க பூஜை பூஜை போட்டுக்கிறாங்க மோர் குடிச்ச ஒண்ணு எனக்கு தொண்டெல்லாம் கரக்காரு மேடம் மேடம் சூப்பர் தான் வருவீங்க குடிக்கலாமா நல்லா குடியா குடி நல்லா குடி. அது சொல்லுங்க ஐயோ மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா ஐயோ மிஷின் நான் ஓட்டியாச்சு இது ஏய் பட்டு ஐட்டம் போறேன் இப்ப நான் இது நல்லா பாட்டு பாட்டுமா சுவிட்ச் ஆஃப் பண்ணதா நல்ல பாட்டா பாடுவோம் அப்படியா? தெய்வீக பாட்டு ஐயோ யாரு? சாமியே வந்து பாருயா எனக்கு குடிமகனே குடிமகனே கொடுக்கட்டுமா
இன்னொரு வாட்டி உங்க சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டி இப்ப தெரியுமா 1050 ரூபாய் பணத்தை. ஐயோ செல்லம் தங்கம் கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா என்ன மிஷின் நம்மள வாரி அடிக்குது. ஐயோ உடம்பு நீ சொன்னதான் சரி. என் பிராண்டி ஏதா அம்மா என் சொக்கா ஏதா என் 1050 ரூபாய் பணம். மேடம் என்ன என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிட்டு பிளான்ட் சட்டெல்லாம் போட்டு அந்த ஏதா மேடம் கரண்ட் ஆபீஸோட துணி கூட வந்து வைக்கிறாங்க. அதுல துணி எதனா பண்ணுவேன். 1050 ரூபாய் எடுத்தாங்கண்ணே. அவங்க உள்ள போச்சு போச்சு இல்ல போன மாதிரி தெரியல. உனக்கு எப்படியா தெரியும்? பில்லு போடு மேடம். ஐயோ பில்லா டென்ஷன் 10 கூட மடம் நான் இவன் டென்ஷன் படுத்துறேன். சொல்லு செல்லம் தங்கம் செல்லம் தங்கம் இந்த மாதிரி பணம் கொடுத்தியா? நான் கவுண்டர்ல வச்சேன் அது உள்ள போச்சா? வரல. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா? அப்போ எல்லாத்தையும் நாங்க இது பண்றோம். இதெல்லாம் பாருங்க கழிச்சுட்டு பில்லு கொடுங்க மேடம். பணம் எப்போ வரும்? பில்லு எப்போ வரும்? நான் பணம் கொடுத்துக்கிறேன். இது கரண்ட் ஆபீஸ் தானே? கரண்ட் ஆபீஸ் தானே? நான் யாருன்னு தெரியல. என்கிட்ட வந்து 1000 கொடுத்து ஏமாந்தது ஏமாந்தது சொல்றேன். இது வரைக்கும் யாராலையும் ஏமாந்தது கிடையாது. ஐயோ அதே போல கார் கேப்பா. ஐயோ 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 என்னடா ரொம்ப கால் உயிர் போடுற பாவி. நாச்சி நாச்சி ஐயோ ஐயோ கூட்டம் ஒண்ணு சேர்றாங்க. வெடிக்கும் போது 3 லட்சம் வேஸ்டா போகுது பாவி. எப்படி அப்படியே ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பொண்ணு அடி 3 லட்சம் தான் தாக்கா இருக்கா. 3 லட்சம் உள்ள கலக்கு தேங்காய் முடிஞ்சு எடுத்து கலச்சு 2000 ரூபாய் போட்டாங்க. நல்லா இருக்குதாமா? பில்லு கட்டுறா கட்டுறது. அப்பாவுக்கு கைது போதுமா? கட்டினா உள்ள போற துணி வந்து வெளியே வந்து கொண்டு போறோம். உங்களை பில்லு கொடுறே. கரண்ட் ஆபீஸ் தானே? ஓமா வந்தா மாமா பணம் கட்டினல பில்லு கொடு. கரண்ட் ஆபீஸ் நான் யார் தெரியுமா? பழமை கட்டா இல்லை என்ற சி அம்மா நான் தாசிடா. தாசி 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 தாசியா? ஆமாடா. தாசி என்ன செவடியா தானா? ஐயோ செவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டேன். அம்மா நான் பணம் போயிட்டாவா? செவடியா மேடம் செவடியா பணத்தை கொடுக்க மேடம். ஐயோ முன்ன பின்ன செவடியா வரலாமா வேணும்? போனது கிடையாது மேடம். ஒரு சொல்றேன் கேளு. சுடுகாட்டுக்கு போன பணமோ போனவா இந்த தாசிக்கு இந்த பணமோ வீட்டு திரும்ப வந்துட்டா 1050 ரூபாய் கோயிந்தா கோயிந்தா. ஓ ஸ்ரீனிவாசா கோதண்ட ராமா
உண்மையாவே என் வீட்டுக்கு வந்த 3 லட்சத்துக்கு வந்து 40 அவர்கிட்ட வச்சாரு. அவர்கிட்ட வச்சிருக்கு தெரியுமா? சரி வலிக்குதுன்னு ஆசைப்பட்டுட்டே இட்டு போறேன். ஆமா. வீட்டிலேயே சேர்க்கிறேன். சரி 9:30 மணிக்கு டாக்டர் வருவார். சீப் டாக்டர். வலிக்குது எந்த இடத்துல கேட்பேன். துணி காட்டி எடுத்து கொடுப்பேன். நாங்கள் தோச்சு எடுத்தாங்கன்னு ஊரை ஏமாத்தலாம். நான் தான் உள்ள உட்காந்து பார்த்துக்கிறேன். நீங்க எடுக்க மேடம் செவ்வியா மேடம் 25 ரூபாய் கைக்கு மேடம் பின்னச்செவ்வியா போனது கிடையாது. ஐயோ கடவுளே பணம் இல்லாத போனா எல்போர்ட் பீஸ் கையில பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே எதனா வேலை இருந்தா செய்வியா? செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனா உடம்பு முட்டி போடுடா. நீங்க முட்டி போட்ட காலம் போய் இப்ப நான் அதெல்லாம் மகளிருக்கு சீக்கிரம் முட்டி போடுற டைம் ஆகுது. பணத்தை கொடுத்துக்கிறனே போட்டுத்தானே ஆகணும். முட்டி போடுற இது வரா இருந்தாலும் என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. இன்னைக்கு நான் தான் முதல்ல ஒரு ஒரு ஆளா உள்ள டோக்கன் போடுறேன். இது என்ன வேலை? மாமா வேலை டாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்க ஒரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டிக்க அவங்க டாபூர் அம்மா அதேதான் அதேதான் நீ ஒரு டாபுரினா என்ன முறைகிற என்ன முகம் மாறி போச்சு துண்டு விழிக்கிற. அவன் பணம் கட்டிட்டு வயிற்று செல்லக்கிறான். அருவா மேச வச்சா ஆம்பளை ஏட்டான் டாபர் தான். ஏய் வேலை கொடுத்தாங்க என்ன மேடம் காலையில நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போறாங்க. போறான் பச்சா கணக்கு பிள்ளை கட்டின டாபருமா நல்லா தான் செய்வேன். நீ ஒரு டாபுரிதான் டாபுரிதான் டாபுரிதான். ஹலோ எக்ஸ்கூஸ் மீ மேடம் அட்டன் பண்ணுங்க போங்க. வந்த ஆள் வந்து அனுப்புறேன்.